அனைவருக்கும் வணக்கம். நான் சஜினிஷா பிரியன் பேசுகிறேன். 12/12/24 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்தநாள். ரஜினிகாந்தோட ஷார்ட் பயோ என்ன தெரியுங்களா? கண்டக்டர் டூ சூப்பர் ஸ்டார். ரஜினிகாந்தோட பிக் பயோ என்ன தெரியுங்களா? எல்லாருமே ரஜினிகாந்தாக ஆசைப்பட்டாங்க. அத வரலாறு எழுத ஆரம்பிச்சா அது ரொம்ப 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 பெருசா இருக்கும். நிஜமா ரஜினிகாந்த் என்கிற ஒரு மனிதன் மிக அசாத்தியமான ஒரு சூப்பர் ஸ்டார். ரஜினிகாந்த் என்கிற ஒரு மனிதன் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, சினிமா வாழ்க்கையிலும் சரி ஒரு அசாத்தியமான ஒரு சூப்பர் ஹீரோ. அப்படிதான் நிஜமாவே சொல்லணும். ரஜினிகாந்த் என்கின்ற பிம்பம் பொதுவெளியில் வைத்து அதிகமாக கிழிக்கப்பட்டது, அதிகமாக உடைக்கப்பட்டது. சமூக வெளியில் கலை, இலக்கியம், கலாச்சாரம், அரசியல், மதம் போன்ற அனைத்து துறைகளிலும் ரஜினிகாந்த் என்கின்ற பிம்பம் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. அதேபோல அதிகமாக பகிரப்பட்டது. அதேபோல் ரஜினிகாந்த் என்கிற பிம்பம் அதிகமாக பகடை செய்யப்பட்டது என்றே சொல்லலாம். நாம் தமிழர் என்கின்ற ஒரு அரசியல் இயக்கம் ரஜினிகாந்த் எங்கேனும் அரசியலுக்கு வந்து விடுவாரா என்று அதல பாதாளத்தில் நின்று உரக்க குரல் எழுப்பியது, கூக்குரல் போட்டியது. சமூக பொதுவெளியில் பொதுமேடைகளில் வைத்து ரஜினிகாந்த் என்கின்ற உருவத்தை மிக அதிகமாக கேலி செய்தார்கள். ஆனால் வரலாறு சற்று மாறும் என்பார்கள். வரலாறு மறுபடியும் திரும்பும் என்பார்கள். அதேபோல சமீபத்தில் நாம் தமிழர் இயக்க தலைவர் சீமான் அவர்கள் ரஜினிகாந்தை சந்தித்து அரசியல் பேசினார். இதெல்லாம் அரசியல் ஒரு பெரிய விளையாட்டு என்றே சொல்லலாம். அதேபோல ரஜினிகாந்த் என்கின்ற ஒரு ஐகானிக் அந்த ஐகானிக் இல்லாமல் யாரும் ஜெயிக்கவே முடியாது சினிமாவில். இன்றைய காலகட்டத்தில் நடிகர் அஜித் மிகப்பெரிய நடிகர் என்று பேசப்படுகிறார். தளபதி என்கின்ற இளைய தளபதி விஜய் அவர்கள் மிகப்பெரிய நடிகர் என்று பேசுகிறார்கள். ஆனால் இவருடைய ஆரம்பகால படங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தால் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். ரஜினிகாந்த் என்கிற ரெஃபரன்ஸ் இல்லாமல் ஒரு படம் கூட கிடையவே கிடையாது. ரஜினிகாந்த் என்கின்ற ஏணி இல்லாமல் இவர்களால் இத்தனை தூரத்திற்கு ஏறி வந்திருக்கவே முடியாது. சற்று ஏறி மேலே வந்த பிறகு ரஜினிகாந்த் என்கின்ற ஏணியை எட்டி உதைக்க தொடங்கி விட்டார்கள். அப்படிதான் சொல்ல வேண்டும். ரஜினிகாந்தோடைய ஒரு சின்ன ஒரு ஒரு கிளிஃபிங்ஸ் இல்லாமல் கூட சினிமாவில் இவர்களால் வெற்றி பெறவே முடியவில்லை என்று சொல்லலாம். அதுதான் ரஜினிகாந்தின் மிகப்பெரிய அசாத்திய சாதனை என்று சொல்லலாம். தளபதி தளபதி, இளைய தளபதி, புரட்சி தளபதி, சின்ன தளபதி இப்படி எத்தனை பட்டங்கள் இருந்தாலும் கூட தளபதி என்கின்ற அந்த டைட்டில் முதல் தமிழ்நாட்டிற்கு வெளிச்சமிட்டு காட்டியது தளபதி என்கின்ற ரஜினி படத்தின் மூலியம்தான். ரஜினியின் உச்சரிப்பும் அசாத்தியமான ஸ்டைலும் வேகமான பேச்சும் தலைமுடிய கோதுகின்ற அழகும் தமிழ்நாடு முழுக்க மூளை முடுக்கெல்லாம் சென்று தமிழகத்தையே புரட்டி போட்டது என்று சொல்லலாம். வரலாற்றை கிமுவுக்கு பின்பு என்று பிரிப்பது போல திரையுலகத்தை ரஜினிக்கு முன்பு ரஜினிக்கு பின்பு என்று நிச்சயமாக நம்ம பிரிக்கலாம். தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர் என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு அவரின் ஸ்டைலை பின்பற்றி யாராலும் ஒரு படம் கூட எடுக்க முடியாது. மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சக்கரவர்த்தி என்று அழைப்பார்கள் சினிமாவை பொறுத்தவரையில். ஆனால் இன்றைக்கு அவரின் ஸ்டைலை பின்பற்றி ஒருவர் கூட நடிக்கவே முடியாது என்று சொல்லலாம். ஆனால் இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் சரி, 500 ஆண்டுகள் ஆனாலும் சரி, ரஜினிகாந்த் போலவே நடிக்கக்கூடிய ஒருவர், ரஜினிகாந்தின் ஸ்டைலை இமிட்டேட் பண்ணக்கூடிய ஒருவர் அப்போது நிச்சயம் இருப்பார்கள் என்றே சொல்லலாம். அதுதான் ரஜினியின் அசாத்தியமான கம்பீரமான ஒரு துணிச்சலான சாதனை என்று சொல்லலாம். ரஜினியை முந்தி விட்டார்கள், ரஜினியை தோற்கடித்து விட்டார்கள். ரஜினியின் சாதனையை அபார வீச்சில் தாண்டி விட்டால் என்பதெல்லாம் சுத்த வடிகட்டிய முட்டாள்தனம் என்று சொல்லலாம். ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் ரஜினியை யாரோடும் ஒப்பிடவே கூடாது. நடந்தால் ரஜினிகாந்த், சிரித்தால் ரஜினிகாந்த், நின்று பார்த்தால் ரஜினிகாந்த், ஷோட் பட்டனை போட்டால் ரஜினிகாந்த், ஷோட் பட்டனை கழட்டி விட்டால் ரஜினிகாந்த், இப்படி எல்லாவற்றுக்கும் ஒரு டேட்மார்க்கை உருவாக்கி வைத்திருப்பவர் தான் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் இல்லாமல் அவர் எதிரிகளுக்கு கூட நிச்சயமாக தூக்கம் வராது என்று சொல்லலாம். ரஜினி ரஜினி ரஜினி, ஸ்டைல் ஆஃப் ஐகான், ஸ்டைல் ஆஃப் சக்கரவர்த்தி, ஸ்டைல் ஆஃப் கிங், ஸ்டைல் ஆஃப் சக்கரவர்த்தி, ஸ்டைல் ஆஃப் சிவாஜிராவ் கெய்க்வாட். ரஜினிகாந்த் என்கின்ற ஒரு சகாப்தம் இல்லாமல் சினிமாவில் அத்தனை சீக்கிரம் யாரும் வெற்றியடைந்திருக்க முடியாது. ரஜினி போல் ஒருவர் தோன்றுவது மிகவும் கடினம். ரஜினி போல் ஒருவர் இருப்பது மிகவும் சிரமம். ரஜினி போல் ஒருவர் இருப்பது மிகப்பெரிய துக்ககரமான ஒரு விஷயம். ரஜினி போல் ஒருவர் வாழ்வது என்பது மிகப்பெரிய அவமானத்திற்கும் புகழுக்கும் ஒரு விஷயம் என்று சொல்லலாம். கமலஹாசன் போல் தோன்றக்கூடிய நடிகர்கள் நிச்சயம் தோன்றிக் கொண்டே தான் இருப்பார்கள். ஆனால் ஒரே ஒரு ரஜினி தான், ஒரே ஒரு சூரியன் தான், ஒரே ஒரு சந்திரன் தான். அவருக்கு நிகர் அவர் தான். விஜயை அவருடன் கம்பேர் பண்ணுவதெல்லாம் சுத்தம் வடிகட்டிய முட்டாள்தனம். விஜய் ஒரு ஜூனியர். அப்பட்டமாக 50 வயதிலும் ரஜினிகாந்தை காப்பி அடிக்கக்கூடிய ஒரு நடிகர் என்றால் அது விஜய் தான். ரஜினியை யாரோடும் கம்பேர் பண்ணாதீர்கள். அது ஒரு சுத்தமான ஒரு பிரகாசமான சுயம்பு.